நூற்றாண்டு விழா காணக்கூடிய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள். நாடக உலகில் கொடிகட்டி பறந்தவராக விளங்கியவர். 1940 முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண் வேடமிட்டு நடிச்சிருக்கக்கூடியவர் அவர். தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வருகை தரு பேராசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார். பெப்சி என்ற திரைப்பட யூனியன் பெயரை இவரும் எம்பி சீனிவாசன் அவர்களும் சேர்ந்துதான் அதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இரத்த தானம் செய்கிறதுல மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். இப்படி ஒரு நீண்ட பட்டியலையே அவரை பற்றி சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட புகழ் மாலையை சூடக்கூடிய அளவிற்கு சாதனைகள் செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்போடு எழுச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எஸ்.வி. சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 25 நாடகங்களை எழுதி அவற்றை 7000 முறை அரங்கேற்றி இருக்கிறார். இன்றைக்கு 7000வது நாடக விழா நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி 3500 நாடக விழாவை, அதற்கு பிறகு 5600வது நாடக விழாவை முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சு தான் அவர் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு 7000 நாடகத்தை அவருடைய மகன் ஸ்டாலின் அழைச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவை ஆற்றியவர், ஆற்றிக்கொண்டிருக்கூடியவர், தொடர்ந்து ஆற்றப் போகக்கூடியவர். அதனால்தான் இன்றைக்கு அவரை வாழ்த்த நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். தலைவர் கலைஞர் மேலே எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு, பாசம் உண்டு, பற்று உண்டு. அதே மாதிரி எஸ்.வி. சேகர் மேலே கலைஞருக்கும் பற்று உண்டு, பாசம் உண்டு, மதிப்பு உண்டு. என்னால் பல நேரம் நாங்களும் பார்த்துருக்குறேன். அவர் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு ஏற்கனவே கொடுத்து காத்திருக்கிறவங்களாம் உட்கார வச்சுட்டு சேகர் இருந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் வேறு நடக்கிற போது கூட அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கொண்டு பெட்டிஷனையோ மனுவையோ கொண்டு தலைவரிடத்தில் வந்து கொடுக்குற போது அதை புன்சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைத்து அதை உடனே செய்து கொடு, அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார். எங்களுக்கு கோபம் வரும். காரணம் அந்த அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு. இன்றைக்கு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் அவர் மீதான பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன். அதுதான் உறுதி. 1996 செப்டம்பர் 18ஆம் தேதி எஸ்.வி. சேகருடைய 3500 நாடக விழா நடத்தினப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார். எஸ்.வி. சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துப்பிள்ளைன்னு அந்த நாடகத்துக்கு பேர். அதில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் வாழ்த்துக்கிற போது சொன்னார், சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு வாழ்த்தினார். தத்துவப்பிள்ளை நாடகத்தில் நடித்த எஸ்.வி. சேகருக்கு ஒரு தத்துவ பிள்ளை ஒரு பட்டத்தை கொடுத்தார். அப்போ அடுத்து 5600வது நாடக விழா நடத்தினப்போ 2010 7ஆம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துக்கிட்டு பாராட்டினார். அப்போ எஸ்.வி. சேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா. நாரதகான சபாவில் தான் அந்த நாடக விழா நடந்துச்சு, இதே சபாவில் தான் நடந்துச்சு. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன். அல்வா ட்ராமாவை நானும் பார்த்தேன். டைமிங்காக டைலாக் பேசுகிற அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எஸ்.வி. சேகர் பேசுவார். 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம்லாம் இப்போ சொல்லும் போது இப்போ இருக்கிற அரசியலுக்கு அது எப்படி பொறுத்தது பாருங்கள். அதுதான் இந்த கலையினுடைய நுணுக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக டைமிங்கை தாண்டி டைமிங்காக டைலாக் பேசுறதுல நம்ம எஸ்.வி. சேகர் ஒரு பெரிய கில்லடி. அந்த விழாவில் பேச நான் சொன்னேன், எஸ்.வி. சேகர் நாடகத்தில் மட்டும் இல்லை, நேர்லையும் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். எம்எல்ஏ இருந்தப்போ சட்டமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களெல்லாம் சிரிக்க வைப்பார். அவர் உள்ளத்தில் கலைஞர் இருக்கிறது என்னை பெரிதும் கவர்ந்த ஒன்றாகும். நாடகத்துறையில் மட்டுமல்ல, சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு எஸ்.வி. சேகர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
அதனால்தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், மருந்து கேப்சூல் போல மக்கள் நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்தில் எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார். 15 ஆண்டுகள் கடந்தும் அந்த சிரிப்பு கேப்சூல் இன்னும் வீரியத்தோடு பயன்பட்டு வருகிறது. திரைப்படங்களில் வசனத்தை மறந்துட்டா ரீடேக் எடுத்து அதை தவிர திருத்திக்கலாம். ஆனால் நாடகத்தில் அப்படி முடியாது, ரீடேக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அதை சமாளித்து பேசி ஆகணும், சமாளித்து நடிச்சு ஆகணும். ஆகவே நாடகத்தில் சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும். நாடகத்தில் நடிக்கிறது வந்து எவ்வளோ சிரமமானது, நாடகத்தை நடத்துறது எவ்வளோ சிரமமானது என்பதை எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஏனென்றால் 71 அதற்கு பிறகு 89 தேர்தல் பிரச்சார தமிழ்நாடு பூரா போய் நடத்தியிருக்கிறேன். முரசே முழங்கு, திண்டுக்கல் தீர்ப்பு, வெற்றி நமது என்ற 3 நாடகங்கள் நடத்தியிருக்கிறேன். சின்னத்திரையில் குறிஞ்சி மலர், சூர்யா நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறேன். எனக்கு அதில் அனுபவம் உண்டு. ஆக ஒவ்வொரு முறையும் நாடகம் அரங்கேற்றம் செய்வது ஒரு பிரசவ வேதனை மாதிரி. ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்றம் வெற்றி பெற்றுடும். ஆனால் அடுத்த ஊருக்கு போகிற போது அது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் ஏற்படும். ஆக அந்த அளவிற்கு தான் நாடகத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட துறையில் 7000வது நாடகத்தை நடத்துகிறாருன்னா அது பெரிய திறமை வேண்டும். அந்த திறமை படைத்தவராக சேகர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய சேகர் அவர்கள். அவருடைய இந்த வெற்றி என்பது அவரது கால திறமைக்கான வெற்றி, கலைப்பணிகளுக்கான வெற்றி. நாடகம், கூத்து, சினிமா, டிவி சீரியல், வெப் சீரிஸ் என்ற கலையின் வடிவங்கள் மாறலாமே ஒழிய எந்த கலையாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அதில் சிறந்த சிந்தனையும் அழகிய கலைஞத்தையும் இருந்தால் அவற்றை எவராலும் வெல்ல முடியாது. எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. அதை அவரால் தக்க வச்சுக்க முடியுது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும். அவர் செயல்பாட்டால் தான் நாடகக்கலை காப்பாற்றப்படும். நம்ம எஸ்.வி. சேகர் அவர்கள் 1960 முதல் நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக இயங்கிக்கிட்டே இருக்கிறார். இத்தனை ஆண்டு கலைப்பயணத்தில் அவர் எத்தனையோ பேரை பார்த்திருப்பார், எத்தனையோ போட்டிகளை சந்திச்சிருப்பார், எத்தனையோ நெருக்கடிகளை சமாளிச்சிருப்பார். அத்தனையும் கலைப்பணி ஆற்றின காரணத்தினால்தான் அவரை நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.